அந்த மக்கள் படுகிற துயரத்தில் தோய்ந்து இளவயதிலிருந்தே அந்த உணர்வில் ஊறி வளர்ந்து வந்த அந்த சிறுவன் நம் இன மக்களை கொன்று குவிக்கிற சிங்களர்கள் இந்த நிலத்தில் மட்டைப்பந்து விளையாட வருகிறார்கள் என்கிற போது அதனால் அவனால் சகித்துக் கொள்ள முடியவில்லை. இதை தடுப்பது எப்படி என்று சிந்தித்த அவனே கைப்பட ஒரு துண்டறிக்கையை தன் கையிலாலே எழுதி தயாரிக்கிறார். தயாரித்துக் கொண்டு அந்த அறிக்கையை கையில் பிடித்துக் கொண்டு நாட்டு மக்களின் கவனத்தை இதன் பக்கம் திருப்ப வேண்டும் என்பதற்காக தன் உடலிலே எரி எண்ணெயை கொட்டிக்கொண்டு வீதியிலே ஓடுகிறார். உடலிலே நெருப்பை வைத்த ரகு எந்த கையிலே துண்டறிக்கை ஏந்திருந்தானோ அந்த கையில் மட்டும் எண்ணெய் படாமல் பார்த்து கொண்டான். ஏனால் தான் எரிந்தாலும் இந்த அறிக்கை எரிந்துவிடக் கூடாது என்பது. தன் உயிரையும் உடலையும் திரியாக்கி எரிந்து இன உணர்வு சூடேற்றியவன் தம்பி அப்துல் ரவுப். உன் பேர் என்ன? அப்துல் ரவுப்புங்க. இதுக்கு முன்னாடி அப்துல் ரவுப்ன்ற பேர் எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? 1995